கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 18வது வசனம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கிரியைக்கு தக்க பலனை அவர் நமக்கு அளிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, அநேக காரியங்கள் நான் நன்மை செய்தும் தீமையாக இருக்கிறது, நான் அநேகருக்கு உதவி செய்தும் அது தவறான இடத்திலே முடிகிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். எல்லா காரியங்களிலும் ஒரு எதிர்மறையான சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிப்பார். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் உண்டான பலனை கர்த்தர் இந்த நாட்களில் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். According to what they have done, so will he repay. Wrath to his enemies and retribution to his foes. He will repay the islands their due. அவர் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உபாகமம் புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று சொல்லி நான் உங்களை அழைக்கவில்லை, நீங்கள் குறைவாக இருந்தீர்கள், ஆனாலும் உங்களை அழைத்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் மிகவும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், உயர்வான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். இந்த நாளிலும் நான் செய்கிறவைகளுக்கு பலன் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே பதில் உண்டு. நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். நீதிமானை அவர் சோர்ந்து போக விட மாட்டார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சூழ்நிலைகளை கண்டு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இனி அவர் உங்களை கைவிடாதவராக மேன்மையானவைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். யோபு சொல்லும் பொழுது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பதிலளிப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு, என் ஆண்டவரின் கிரியைக்கு தக்கதான பலன். தண்ணீரின் மீது ஆகாரத்தை போட்டிருக்கிறார். எத்தனை மணி நேரங்கள் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபம், எத்தனை உதவிகள், எத்தனை ஏழைகளுக்கு செய்த நன்மைகள், இவைகளை எல்லாம் கர்த்தர் இன்று நினைவு கூறுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் இல்லையே என்று சொல்லி பல விதங்களில் இதயத்திலே போராடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல விதங்களில் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நன்மை இல்லையே, நன்மை செய்தும் மேன்மை இல்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கிறவர்களுக்கு இன்று கர்த்தர் பரத்திலிருந்து பதில் கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.